மூணாவது அறிவிப்பு, மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்னார்குடி நகராட்சியில் 18 கோடி ரூபாய் செலவில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிதாக அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் மற்றும் நீர் ரெகுலேட்டர்கள் ஆகியவை 43 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நன்னில வட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதி மக்களோட நீண்டகால கோரிக்கையான புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, பாரம்பரிய நெல் ரகங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமன் அவருடைய அரும்பணியை போற்றக்கூடிய வகையில் திருத்துறைப்பூண்டியில் அவருக்கு நினைவு சிலை அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். தலைமைச் செயலகத்தில் துறைவாரியா ஆய்வை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு திட்டங்களை எந்த அரசும் செஞ்சிருக்காது. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த திட்டங்களை எல்லாம் நான் எப்படி செயல்படுத்துகிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளித்து இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம். இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டாரு. அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. கூவத்தூர்ல ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டையே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க. கொஞ்சம் நெஞ்சமல்ல, செஞ்ச குற்றங்கள்ல இருந்து காப்பாத்திக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவருடைய உரிமைகளை அடகு வச்சிங்க. நீங்க செஞ்ச கேடுகள் 1 2 அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் 1, 9.69 விழுக்காடு. இதை நான் சொல்லல, இதை ஒன்றிய அரசால சொல்லி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசால அதை மறைக்க முடியல, மறுக்க முடியல. தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்யறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கு துரோகம் செஞ்சீங்க. நாங்கள் கேட்கறது, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறது இல்லை. நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்கா திருப்பி தர்றதில்லை. சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏன் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை. தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க. கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா, கீழே படுத்துட்டு போறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு தெரியும். கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாம மறுக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்ப வாக்காளர் பட்டியல குளறுபடி ஆகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால கூச்சமே இல்லாம பயணம் பண்ண முடியுது? அது மட்டும் இல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசி இருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார்.
அறநிலைத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவத்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி தொடங்கினா தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைக்க போறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவதும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு. துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், மக்களான நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா நிற்கணும். நம்மோட மண், மொழி, மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.